வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது செல்வா ஸ்டிச் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் த லாஸ்ட் ஃபயர் ரெட் பார்ட் 4 தான் வந்திருக்கு. எல்லோரும் ஆவலாக காத்திருந்த பார்ட் 4 வந்துடுச்சு. நம்ம பார்ட் 3ல் எதில் விட்டுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்மில் ஃபஸ்ட்டு ஜிம்மில் ப்ராக்கை கிட்ட அடி வாங்கி உட்காந்துருந்தோம். இப்போ அந்த ப்ராக்கை அடித்து முடிக்க போகிறோம். போக்கிமான்ஸ் எல்லாரையும் டெவலப் பண்ணி வரைய வச்சுட்டேன். பார்த்தீங்க, ரேபிட்டாக மாறிச்சு, இது பீட்டெல்லாம் மாறிச்சு, ஃப்ளெச்லிங் வந்து நம்ம ஃப்ளெச்சிண்டராக மாறிச்சு. வாங்க இப்போ உள்ளே போகலாம். எதுக்குள்ளே போகிறோம் பாருங்க. இப்போ அவன் மட்டும்தான் அடிக்கணும். அவனை அடித்து முடிச்சுட்டோன்னா வீட்டுக்கு போயிடலாம். நம்ம இல்லை, போடா போடா. அவனை அடிச்சுட்டா முடிஞ்சிச்சு, அடிக்க முடியலையே. ராக் ஸ்மாஷ் தான் இருக்குது. இந்த வாட்டி நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இதே டைனமேக்ஸ் பண்ணி ராக் ஸ்மாஷ் போட்டு முடிச்சு பார்க்கலாம். இதான பார்ப்போம். என்னடா இது இத்தினோண்டு தான் குறையுது ரீமூவ் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கவுண்டர் அட்டாக் வச்சு பண்ணுங்க குறையுது நம்மளுக்குன்னு. என்னடா அது இவ்வளோ பெரிய கல்லா மாதிரி இருக்கு. மண்டையிலே வந்துச்சுடா. நமக்கு எவ்வளோ அப்பா, ஜஸ்ட்டு போர்ஷன் மேக்ஸ் நக்கல் மறுபடியும். அதே மாதிரி பேர் தப்பாக சொன்னால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நமக்கு அட்டாக் பேரில் வாயிலன்னு வழியாது. நம்ம ஒருத்தனை அடிச்சு முடிச்சிட்டோம். இந்த டைனமேக்ஸ் போகிற வரையும் வச்சு போயினா இது இப்போ டைனமேக்ஸாக மாறிடும். தலைவன் நான் சொன்ன மாதிரியே டைனமேக்ஸாக மாறிட்டான். ஃபஸ்ட் ஐடியா நமக்கு தான். நம்மளை அடிச்சு மடிச்சு பேக்கெட்டில் போட போகிறான். எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னே தெரில கைஸ். நம்ம போக்கிமான் அடிச்சு ஆக மாட்டான். அந்த போக்கிமான் நம்மளாச்சும் செத்துறேன். நான் 22 இருக்கிறான், 13 இருக்கிறான். அப்போ கூட நான் தான் சாவேன். நான் பாருங்கள், தம்பிச்சு விட்டானா ஏண்டாடி. எங்கேந்திரா வைங்க நீங்களாம். எனக்குன்னே வருவாங்க. பீட்டரில் இருக்கிறேன். பீட்டரில் பாருங்கள், ஒரு மாசான போஸோடு நிற்கிது. எப்பா அவ்வளோதாங்க. பீட்ரோலோட சோழி முடிஞ்சு. பீட்ரோலை அடித்து மடித்து பேக்கெட்டில் போட்டாங்க. அவன்ட்டு இன்னும் இந்த போக்கிமான அப்புறம் இன்னும் 2 போக்கிமான வர இருக்குது. டைனமேக்ஸ் எப்படா முடியும்? எல்லாமே வேஸ்ட்டுங்க. என்னதான் பண்ணுவேன். ஐயோ, தெரியாதனமாக ஃபஸ்ட்டு எத்தனை இது அனுப்பிச்சுனேன். இப்போ தலையும் ஒருத்தாலாம் நின்று அடிப்பானா பார்ப்போம். டைனமேக்ஸ் முடிஞ்சிருக்கும். நேரத்துக்கு டைனமேக்ஸ் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு டைனமேக்ஸ் கன்ஃபார்ம் ஃபினிஷ்டு. குயிக் அட்டாக்கு வாய்ப்பு இல்லை. டபுள் கிக்கு தான். அவ்வளோதான்டா, இவனை முடிச்சாச்சு. அடுத்த ஒரு டபுள் கிக் போட்டு அவனை முடிச்சிடணும். இன்னும் ஒருத்தனை முடிச்சா நம்ம ப்ராக்கை அடித்தாச்சு. என்னடா ட்ராகன் இது? எல்லாம் சேர்த்து போயிடுறானு. இப்பயும் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. டபுள் கிக் தான். போடு கைஸ்னு ஒரே ஒரு அட்டாக் கஷ்டம் முடிஞ்சிச்சு. நம்ம முடிச்சிட அப்பா அடி. நேரத்தில் என் உடம்புல இருக்கிற சைரன் கியர்லாம் ஆனாயிடுச்சு. சரி, அவ்வளோதாங்க. வெற்றிகரமாக ப்ராக் மாடியை நான் அடித்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த இடத்துல வாங்கியாச்சு. ஏதோ ஒரு கொடுக்குறான், ஃப்ளாஷ் கொடுக்குறான். ராக் டோம் அந்த அட்டாக் கொடுத்துக்கிறான். சரி ப்ராக்க, நான் கிளம்புறேன். எங்கள் வீட்டில் நடிப்பாங்க இவ்வளோ நேரம் சுற்றின்னு இருந்தா. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏறணும். ஏன்னா இந்த இடத்துல பேட்ஜ் கொடுத்தா ஒன்று கொடுக்குறேன்னா போய் பார்ப்போம். அவ்வளோதாங்க. என்னது இது? வுட் யூ லைக் டு லீப் இன்டு த வார்ம் ஹோல்? என்னடா வார்ம் ஹோல்? ஏதோ ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டாங்க கைஸ். நம்ம எங்கே போகணும்?
எங்கே போகிறதுன்னு தெரியலை. என்னடா அதை உட்காந்துக்குது அந்த இடத்துல. would you like to shiny? ஓகே, ஷைனியாகவே எடுத்துக்கிறேன் நான். ஃப்ராக்கி இல்லை, எனக்கு தெரியல. ஃப்ராக்கி இங்கே எங்கேருந்து வந்தது? நான் பண்ணுற மாதிரி வந்தோடனே போக்கி பாலை தூக்கி போட்டு பிடிச்சிடாதீங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதில் ஒரு தில்லுமுழு வேலை பண்ணிட்டேன். அந்த தில்லுமுழு வேலை என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். எதுவும் இல்லை, சீட் கோடில் போயிட்டு மாஸ்டர் பால் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சீட் கோட் போட்டு விளாட்னேன். மன்னிச்சிருங்க சீட் கோட் போட்டதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராகி அங்கே ஃப்ராகி 12வது லெவல். இப்போ இவங்கிட்ட சண்டை போடணும். ஓகே, இவங்க கூட சண்டை போட எடுத்தேன். இதோட பெக் அட்டாக் தான் கொடுக்கணும். ஸ்கேரி ஃபேஸ், நமக்கு ஸ்கேரி ஃபேஸ் அடியுது. நம்ம போய்க்குமானுக்கு ஸ்பீட் கொஞ்சம் பெக்கு மறுபடியும் ஸ்கேரி ஃபேஸ் மறுபடியும் நம்ம என்ன இந்த வாட்டி நம்ம அடி வாங்கி படுத்து போடுவோம் போது. அவ்வளோதான், இவனை முடிச்சாச்சு. கிபிளுக்கு அந்த நான் டைனமேக்ஸ் ட்ராகன் டைப் வரலாம் பா. ஆனால் இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணி 22வது லெவலில் இதெல்லாம் நம்ம கிட்ட ஜுஜு பே. இப்போ நம்ம டைனமேக்ஸ் போட்டு நம்ம டைனமேக்ஸோட பவரை காட்டுவோம். இதுதான் உண்மையான டைனமேக்ஸ் பவர்னு காட்டுவோம். ஐயோ, மேக்ஸ் ஏர் ஸ்ட்ரீம் மறுபடியும் அது நம்ம எனக்கு தெரிஞ்சு டைனமேக்ஸ் அச்சுமா வச்சு பாக்கெட்டில் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நம்ம கதை சோழி முடிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான், அதோட இதுக்கு சோழி முடிஞ்சு. கை கிபிள் போயிடுச்சா? ட்ரெட்டினி வந்திருக்கு. ட்ரெட்டினி நமக்கும் இது முடிச்சு விட்டாங்க. ரோஸ்ட் போட்டாச்சு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு, அதனால தான் ரோஸ்ட்ன்ற அட்டாக் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஹெல்த் ஏற்றிக்கிறதுக்கு தான். பார்த்தீங்களா, 2 இதில் ஹெல்த்து ஃபுல்லாக ஏறிச்சு. இப்போ இது புது அட்டாக் நம்ம கிடச்சிது ஃபஸ்ட்டு. இது என்ன அட்டாக்னு பார்த்துக்கலாம். என்னடா அது? ஆனால் நல்லா குறைஞ்சிது கைஸ், ஹெச்பி குறைஞ்சிது. அப்படி போடு ஓடு, தக்கிட்ட முடிச்சுட்டாச்சு உங்களை. அடுத்து நம்ம ராபூட் அனுப்புவோம். ஃப்ளேம் சார்ஜ் நம்ம ஜீமோ பண்ணிடலாம் கைஸ். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இப்போ நம்மகிட்ட இருக்கிற மொத்த பையமானுக்கும் பேர் வைக்கலான்னு இருக்கிறேன். என்ன பேர் வைக்கலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல பேராக யோசிச்சு சொல்லுங்கள். அவ்வளோதான். பாக்கி 13 போயிடுச்சு லெவல், 13வது லெவலு. அவ்வளோதான். Great job, really deserved. Forgot to take care of my Pokemon. Help you on your adventure, and maybe one day when you have all badges, come for a rematch and I go to show you the true power of the dragon type Pokemon. Received red. இல்லை, எனக்கு புரியலை. அவன் வச்சிருந்த ட்ரெட்டினி எனக்கு என்னத்துக்கு குத்தான்? எனிவேஸ், நீ சிங்கம் தான் அந்த பாட்டு போட்டு அவனுக்கு முடிச்சு விட்ருணுங்க. அந்த ஆகாயம் போதாது நீ அந்த பாட்டு போட்டு அவனை கொடுத்துருங்களாம். இதோ இப்போ வீடியோவில் எடிட் பண்ணி அதை போட்டுக்கிறேன் நான். அதெல்லாம் தீயாது தாகங்கள். என்னடா அது? சரி, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அம்படை தான் ஸ்குவாட்டில் டீமே சுற்றுது.
ஸ்குவாட்டில் அட்டாக்கு. தலைவன் ஸ்குவாட்டில் வச்சிருங்க. அவ்வளோதான், அவனுக்கு வந்து இது போட்டாச்சு. ஹீல் பால்லே பிடிப்போம் அவனை. அவ்வளோதாங்க. ஐய் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று கொடுத்தேன். இதா ஓடு மாட்டிக்கினான்னு பார்த்தா மாட்டிக்க மாட்டாங்க. ஐசவன் செத்து தொலைடா. எத்தனை பால் போடுவா உன்னை? உனக்குலாம் ஹீல் பால் போட்டு ஒன்று பிடிச்சேன் பாரு. என்ன சொல்லணும், நார்மல் பாக்கி பால் எவனை பிடிச்சிட்டு போயிருப்பேன். ஓ என்னடா ஒரு மரியாதை, நான் ஒரு ட்ரெயினரு மரியாதை இல்லாமல் போய் பால் வச்சுன்னு வெளில வந்துனுக்கிறேன். உள்ளே போ தற்குறி பையில படா. ஆடங் என்னடா நீ இப்படி வெறுப்பேற்றுனுங்கிற? டேய் ஒரு மரியாதைடா, ஒரு சின்ன மரியாதைடா. எனக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கூடா, மரியாதை கொடுத்து நடந்துக்கூடா. கடைசி கீழ் பால் போட்டு பிடிக்கணும். மாட்டிக்கினா சார் வழி இல்லை, நம்ம தலைவனை தான் போடணும். கன்ஃபார்ம் நீ மாட்டிப்படி. தெரியும் நீ மாட்டிப்ப தெரியும். மாட்டிக்கின்னு சாவு. அதாங்க ஸ்குவாடில் பிடிச்சாச்சு நம்ம. அதான் அவன் டீமே எகிரிச்சு. இன்னும் வந்ததுக்கு எனக்கு இது கம்மி பண்ணி விட்டு ஓடிச்சு. அதை எப்படி திட்டுறதுன்னு தெரிலண்ணா. அதான் இந்த இடத்த முடிச்சாச்சு. என்னடா ஏதோ ஒரு ஹோல் இருக்கு. இந்த ஹூப்பா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஹூப்பாவோட வளையம் உட்காந்துது. என்னத்துக்குன்னு தெரிலண்ணா. நான் ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சி உள்ளே போகிறேன். மியாவுத்து வந்து இருக்குது. மியாவுத் ஓடிப்போ. ஓகே, இப்போ ஃபைட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். சரி போவோம். எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். லங்க்கு போடும் அந்த ப்ளக் பவர் சரியா. நம்ம பல்பிக்ஸ் வருது. பல்பிக்ஸ் 5 டைப். இது அலோலவன், அதாவது இந்த டைப் ராக் டைப். ராக் ஸ்மாஷ் போடு. நான் ராக் டைப்ன்ட்டு அது வந்து ஐஸ் டைப்பு. நான் கொடுக்குற அட்டாக் தான் ராக் ஸ்மாஷ் தான் ராக் டைப்புன்னு சொல்கிறது தான். மாற்றி பேசினுக்கிறேன். கைஸ், ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம பிராக்கை தோக்கடிக்கும் போது ஒரு அட்டாக் கொடுத்தால. எங்கடா அது? டிஎம்கேஸில் தேடி பார்ப்போம். இதோ இருக்குது ராக் டோம் ஃப்ராக்கிக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இது கொடுத்தாச்சு. ஃப்ராக்கிக்கு கொடுத்தாச்சு. இந்த வெரிடியன் ஃபாரஸ்ட் கை ஒருத்தாக்கிறான், அவனை அடிக்கணும். ஓடு டெக் அட்டாக்கு. பக் டைப்புக்கெலாம் ஃப்ளையிங் டைப்னால் அலர்ஜி போலக்குது, அதனால் வந்து அடி வாங்குது. ஓடு வாட்டர் பல்ஸு. பபுள் அட்டாக் பதிலாக வாட்டர் பல்ஸ் வச்சுக்கோங்க கைஸ். நம்ம எல்லோரும் அப்படியே பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் அந்த அட்டாக். வாட்டர் பல்ஸ் ஏதோ ஒரு போய் அது பார்க்கணும். நான் ஹெல்மெட்டா இது என்ன போய்க்குமானோ தெரில. இந்த ப்ளக்கு தான் போகிறோம். ப்ளக்கட்டியத்துக்கு மூஞ்சில் போட ஷூட்டாச்சு கைஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் லெவலப் பண்ணதுக்கு ஒரு ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. இல்லை இது லேடி பாவம் வந்திருக்கு. லேடி பாவம் முடிச்சாச்சு. ராபுட் 22 இங்கே ஒருத்தக்கிறான். இவனுக்கு அடிக்கணும். இப்போ
என்னவா அது இஸ்கியூன்னு ஏதோ ஒரு போயுமானு ஃபைட்டிங் டைப்பில் இருக்கும். ராக் ஸ்மாஷ், ஐஸ், என்னடா டேமேஜ், ஒரு சொட்டு டேமேஜ் கூட உள்ள கைஸ். பவுடர் ஸ்னோ, சீ டேய் மறுபடியுமா ஒரு ராக் ஸ்மாஷ். ஐயோ முடிச்சு விட்டாங்களே. ஒரு ஹெச்பி தச்சிடு. அடித்து முடிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, ரேபோட் தான். ஃப்ளேம் சார்ஜ். ஏன்னா ஃப்ளேம் சார்ஜில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் பூஸ்ட் ஆகும். உங்களுக்கே பார்த்துருப்பீங்க ப்ளூ கலரில் ஒரு மாதிரி பவர் ஏறுச்சுல, அதான் ஸ்பீடு. ஃப்ராக்கி 15, ஜிக்ஸாக் ஒன்று வருது கைஸ், ஜிக்ஸாக் ஒன்று வந்துச்சு. மறுபடியும் ஃப்ளேம் சார்ஜ் போடுவோம், ஏன்னா நம்ம அடுத்த அட்டாக்கு நம்ம தான் ஃபஸ்ட் அடிக்கணுமா இருக்கணும். ஃப்ளேம் சார்ஜ் போட்டாச்சு, ஸ்பீட் பூஸ்ட் ஆகுது. டபுள் கிக் கூட முடிச்சு விட்டுலாம். அது டல்லாக போட்டுனது, அட்டாக் கம்மியாகுது கைஸ் நமக்கு அது போட்டாலும். ஆனால் நம்ம அட்டாக் என்ன நமக்கு தான் தெரியும். ட்ரெட்டினி 16. அங்கே பாருங்கள் ஒரு சான்ஸ் இருக்குது. இவன் அடித்தா தான் அந்த சான்ஸ் கிட்ட போக முடியும் போல். ஃபயர் ஃபேஷியல் வச்சுருக்கான். ஃப்ளேம் சார்ஜ், எம்பர், இன்னும் இல்லை, ஃப்ளேம் சார்ஜ் தான். எத்தனை ஃப்ளேம் சார்ஜ் போடுங்க, இல்லைனா என்ன பண்ணுறது. இது ராக் ஸ்மாஷ், ஏன்னா ஸ்பீட் பூஸ்ட் ஆகும், அதனால தான் உங்களை இது போட சொல்கிறேன். அவ்வளோதான், ஃப்ளேம் சார்ஜ்லேயே முடிச்சு விட்டாச்சு. 3 ஃப்ளேம் சார்ஜ் போட்டு முடிச்சாச்சு. சான்ஸுக்கிட்ட போயிடலாம். அப்போது சான்ஸுக்கிட்ட போனால் தான் 21 லெஜெண்டரி. ஃப்ராக்கி 16 ஆகிடுச்சு. ஃப்ராக்கி இவால்வ் ஆகுது கைஸ், 16லே இவால்வ் ஆகுது. சூப்பர் தான். ஃப்ராகி டியராக மாறிடுச்சு. ஃப்ராக்கி வந்து ஃப்ராகி டியராக மாறிடுச்சு. சூப்பர். அவ்வளோதான், சான்ஸி ஹீல் பண்ணி விட்ருக்கு நம்மளை. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு போக்கி பால் கிடைக்கும். ஸ்கில் ஸ்வாப்னு ஒரு அட்டாக் கிடச்சிருக்கு. ஸ்கில் ஸ்வாப் இங்கே தாங்க கைஸ். நீங்கள் அவ்வளோதாங்க கைஸ். இங்கே இருங்க, இங்கே ஏதோ டைனமேக்ஸ் பாண்டு மாதிரி ஏதோ கிடையாது. இந்த இடத்துல தான் டைனமேக் ஒரு பீஸ் போட்டு நம்ம ஏமாந்து உட்காந்துருந்தோம். ஏதோ போக்கிமான் உள்ளே உட்காந்துருக்குது. இந்த ட்ராகன் டைப்பும் கிராஷ் டைப்பும் கலந்த போக்கிமான். மறுபடியும் பார்க்கலாமா, வேறு என்ன போக்கிமான், வேறு ஏதாவது பார்ப்போமா. அதே தான் வருது. இந்த யூனியை கூப்பிடுவோம். ஐயோ கைஸ், நம்மகிட்ட போக்கே பால் வேறு இல்லை. நம்ம வாட்டில் வந்துட்டோம் பிடிக்கிறது இந்த போக்கிமானை. அட போடாடி. டைனமேக்ஸ் போட்டு முடிச்சு விடுங்க அந்த போக்கிமானை. பெக் அட்டாக் தான் கொடுக்குறோம். எக்ஸி சார் கொடுத்துருக்கு. நம்ம மேக்ஸ் ஆர் ஸ்ட்ரீம் தான் கொடுக்க முடியுமா? ஓடு மேக்ஸ் ஃபேண்டமஸ். ஐயோ போடா, பேர் வாயில் வர மாட்டேங்க. மேக்ஸ் கார்டு போட்டுடலாமா? மேக்ஸ் கார்டு நம்மளுக்கு எதுவும் ஆகாது, அந்த மாதிரி போட்டிருக்கோம். மேக்ஸ் கார்டு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. மேக்ஸ் ஏர் ஸ்ட்ரீம் அவ்வளோதாங்க. ஒரே ஒரு அடி இவனுக்கே கொடுத்துருங்க, நமக்கு அடி வர மாட்டேங்குது. ஆனால் அவ்வளோ பயம் போல. கிட்டி எடுத்துன்னு வந்துக்கிறான். லக் அட்டாக் தான். என்னடா பிளாக்கா? அஜிலிட்டி விட்ரா, டிஃபென்ஸ் அதிகமாக்கிடுச்சு. அது மறுபடியும் ப்ளக் போடுவோம். என்னடா பிளாக்குன்னு வருது? இந்த மாதிரி அட்டாக்லாம் பிளாக் ஆகிடுதா? அவ்வளோதாங்க. அந்த போய் நம்ம பயபிளியாச்சு நாக் அவுட் ஆச்சிட்டான். என்ன பெரிய பிரச்சனைனா அந்த போக்கி பால் இல்லை நம்ம கையில். அதனால் எண்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். 5 போக்கி பால் கிடச்சிருக்கு. ஒரு ரீஸ்டோர் பெரி, அந்த பெரி ஒன்று கிடச்சிருக்கு. ஓரன் பெரி, அது பேர் ஓரன் பெரி.
அவ்வளோதாங்க இந்த இடத்துல தப்பிச்சாச்சு நம்ம. ஏறா என்னடா மேலே ஸ்னோர் லேக்ஸ் பார்த்துனுக்குது. இது என்ன போய்க்குமானு தெரியல, புது போய்க்குமானாக்குது. ப்ளக் அட்டாக் போட்டு முடியும். அவ்வளோ ப்ளக்கு போட்டு முடிச்சாச்சாக்கா. 21 பீட்ரல் 21 மாறிடுச்சு. அவ்வளோதான். ரேபுட் தான். ரேபுட் 23. அவ்வளோ இது முடிச்சாச்சு. இது இங்கே ஒரு போய் பொண்ணுக்குதா, இதை இதுக்கிட்ட ஜெயிக்கணும். ப்ளக் அட்டாக் தான். ட்ரெயின் கீஸ் நம்மகிட்ட இருக்கிற மொத்த ஹெச்பின்னு ட்ரெயின் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ப்ளக் அட்டாக் மறுபடியும் ப்ளக் அட்டாக் ட்ரெயின் கீஸ் மறுபடியும் போட்டுச்சு. அதுக்கும் ஹெச்பி ட்ரெயின் கீஸ் போட்டால். ஆனால் அதுக்கு தெரியாத ஒரு விஷயம், செதுப்போ வேற ஒருத்தன் இருக்கான்னு. ஃப்ராகி 17, ட்ரெட்டினி 17. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டு தான். சிக்கன் ரோஸ்ட். சார்ஜ் நீ மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்க போகிற. நான் ரோஸ்ட் போட்டுக்கிறேன். பேரா சார்ஜ். ஐயா நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஸ்பீட் பூஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் பண்ணும்போது, இல்லையா? அதனால் இவ்வளோ ஏறிட்டேன் முதல்ல டக்குன்னு எடுத்தோன்னே. இப்போ போய்க்குமானில் போயிட்டு வாக்கி வேண்டாம், பீட்ரல் வைப்போம். பீட்ரல் வெள்ளவா. பேரா சார்ஜ் போடு. பாய்சன் ஸ்ட்ரிங் சார்ஜ் பண்ணிக்கணும். மறுபடியும் அதை சார்ஜ் பண்ணிக்கோங்க. பாய்சன் ஸ்ட்ரிங் என்னடா இது இத்தனோடு தான் போகுது. ஃபோக்கஸ் எனர்ஜி. அப்போ நம்ம கதையை முடிச்சு விட்றாங்கன்னு நினைக்கிறேன். பீட்ரல் சேர்த்துப்போம். பாய்சன் ஸ்ட்ரிங் அடிச்சிருச்சு மறுபடியும். அவ்வளோதாங்க பாய்சன்ட்டு. மறுபடியும் பாய்சன் ஸ்ட்ரிங் போட்டு முடிச்சு விடலாத. சார்ஜ் பண்ணி போட்டு மாற்றி சார்ஜ் பண்ணிக்குது. நம்ம பாய்சன் ஸ்ட்ரிங் போட்டு இப்போ பாய்சன்லேயே பாதி போயிடணும். ஆடாடாடாடா இத்தனோண்டு. மறுபடியும் பேரா சார்ஜ் நமக்கு சாவலை. ஜஸ்ட்டில் அது பேரா சார்ஜ் போட அது என்ன அதுக்கும் ஏறுது ஹெச்பி. நல்லதுக்கு இல்லை இது, நல்லதுக்கு இல்லை. அவ்வளோதாங்க சார்ஜ் பண்ணிச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். எப்படி இருந்தாலும் செத்துரும். அது செத்துரும். அதுதாங்க அதை முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேக்குக்கு வந்து போர்ஷன் ஏதாவது இருக்கா பார்ப்போம். போர்ஷன் ஒரு போர்ஷன் இருக்குது. அவ்வளோதான் 20 குத்தி ஏற்றியாச்சு இருக்குது. ஆடாடா இவனை பார்க்க மறந்துட்டேன் நான். சரி வாடாப்பா. எனக்கு தெரிஞ்சு இவன் பக் டைப் தான் அதிகமாக வச்சுருப்பான். டெஸ்க்டாப் தான் வச்சுருக்கான் பக் டைப்பு. சேர்த்து போ. 24வது லெவல். அதாவது அட்டாக் கற்றுக்கு ஷூரி அட்டாக் கற்றுக்குச்சு. ரோஸ்ட்டு லெவல் பெக் அட்டாக் பதிலாக தான் ஃபியூரி அட்டாக் கற்றுக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நம்மகிட்ட இருக்கிற இப்போ 6 போக்கிமான் இருக்குது. 6 போக்கிமானுக்கும் ஒரு சூப்பர் பேர் சொல்லுங்கள், அதை வச்சிடலான்னு. நீங்கள் சொல்கிற பேர் தான் வைக்க போகிறேன். எப்படியாவது நல்ல பேராக வச்சுருங்க. நிஞ்சா வந்துருக்கு. நிஞ்சாவா ஆடாது. நிஞ்சாஸ் ஏதோ ஒன்று வந்திருக்கு. கியூட்டி ஸ்பைக்ஸ் போடுது. அவ்வளோதான். அது சொல்லி முடிச்சு விட்டாச்சு. நம்ம பீட்ரல் ட்ரெட்டினி 2 பேருமே லெவலப் பண்ணிக்கலாம். பீட்ரல் 22 ஆகிடுது. ட்ரெட்டினி வந்து 18 மாறிடுச்சு. மறுபடியும் ப்ளக் அட்டாக் தான் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃப்ளையிங் அட்டாக். இன்னொரு ஃப்ளையிங் அட்டாக் இருக்குது.
அது வந்து ரோஸ்ட் தான் இருக்குது. நம்ம ஹெச்பியை ரீகெயின் பண்ணுறதுக்காக அந்த ரோஸ்ட் அட்டாக் வச்சுருக்கோம். ரீபோட்டு நாளாயிடுச்சு. அஜிலிட்டி நமக்கு தேவையில்லை, ரீபோட்டுக்கு அஜிலிட்டி தேவையில்லை. ஏன்னா அதுக்கிட்ட ஏற்கனவே இந்த அட்டாக் இருக்குது, ஃப்ளேம் சார்ஜ் இருக்குது, அதனால் நமக்கு வேண்டாம். ஃப்ராகிடியர் ஸ்மோக் ஸ்க்ரீன் கற்றுருக்கு, ஸ்மோக் ஸ்க்ரீன் வேண்டாம். ஃப்ராகிடியரும் 19வது லெவல் வந்துருச்சு. இவன் தான் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இவன் எதுவும் பண்ண மாட்டான். டீம் ராக்கெட்டோட பலூன் இருக்குது இந்த இடத்துல. வாட் இஸ் தட்? இங்கே நிலே அப்படின்ட்டு வந்திருக்காங்க 3 காமெடி பீஸுங்க. இப்போ ஃபைட்டில் தான் இருக்கோம், டபுள் பேட்டில் தான். எப்பா பேசுனது போது, வாங்க சண்டைக்கு அடிச்சு முடிச்சு பார்த்துலாம் நீங்களா நாங்களாண்ணே. 1v2 தான் பண்ண போகிறோம். நம்ம ஏக்கன்ஸ் ப்ளஸ் காஃபிங் இருக்குது. ஃப்ளையிங் அட்டாக் யாருக்கும் இருக்காது. ஃபைட்டிங் டைப் யாருக்கும் வரல. ஃபியூரி அட்டாக்கு சரி காஃபிங் கொடுப்போம். ஃப்ளேம் சார்ஜ் போடுவோம் கைஸ். ஃப்ளேம் சார்ஜ் காஃபின்ஸுக்கு போடுவோம். இப்போ தெரியும். அடங்க என்னடா தூண்டு போய்க்குது. ஏக்கன்ஸ் வந்து கிளேயர் போட்டிருக்கு, அதனால் நம்ம பேரலைஸ் ஆகிட்டோம். இன்னும் ஒரே பொய்யமான்னு 2 அட்டாக் போடுது நமக்கு. ஃபியூரி அட்டாக் தடுத்தாச்சா? இப்போ நமக்கு முக்கியமானது ரோஸ் போட்டு நம்ம இதை காப்பாற்றிக்க வேண்டியது தான். ஃபைட்டு வேலைக்கு ஆகலை. நமக்கு முக்கியமாக இதை போட வேண்டியதான். ரோஸ் போட்டாச்சு, அதுக்கு ரோஸ்ட் போட்டாச்சு. ஜீமு ஏக்கன்ஸ்க்கு என்னடா மறுபடியும் ஹிட் வந்துச்சு. கிளியர் ஃபாக்னு என்னமோ போட்டாச்சு. அந்த அட்டாக் இன்னும் யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ரோஸ்ட்டு போட்டுட்டு பேக்கில் போயிட்டு ஆன்டிடோட்டை எடுத்து போட்டான்னா பாய்சன் போயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஃபியூரி அட்டாக்கு ஒருத்தனை போட்டாச்சு. எம்பரை தூக்கி காஃபிங்க்கு போட்டாச்சு. ராபூட் வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு. நம்ம போக்கிமான் பேரலைஸ் ஆகிடுச்சு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். அவனை முடிச்சுட்ரு. குயிக் அட்டாக் போட்டு அவனை முடிச்சிடலாம். ஐயோ எத்தனை அட்டாக்? 3 அட்டாக் தான் அடிக்க முடியுமா? மேக்ஸிமமாக எத்தனை அட்டாக்னு தெரில. அவ்வளோதான். ட்ரம் பிரேக் அடிச்சிட்டாங்கோ. ட்ரம் பிரேக் பதில் இப்போ யார் வரா? வாகிடியார் வெள்ளவா? வாட்டர் பல்ஸ் குயிக் அட்டாக். பாக்கெட்டியர் வாட்டர் பல்ஸால் யூஸ் பண்ணி ஆஃப். பரவாயில்லையே, பாக்கெட்டியரை பக்கம் யூஸ் அடிக்குது நமக்கு. பாய்சன்டு பாக்கெட்டியர் இப்போ தான் உன்னை பற்றி நல்லபடியாக பேசினேன். அதுக்குள்ளே சாவ போகிறேன். ராக் டோம் ஃப்ளேம் சார்ஜ் போடலான்னு பார்த்தா ஃப்ளேம் சார்ஜில் வச்சு முடிச்சிட்டாங்க. ராக்டோம் போட்டு நம்ம இதை முடிச்சிட்டோம். பைட் பண்ணியிருக்கு நம்மளை. பாய்சன் ஹிட் ஆகிடுச்சு. என்னடா ஒன்று வந்து அடிக்குது நம்மளை. மிமிக்கு ராக்டோம் போட்டு முடியாத எம்பர் போட்டுக்கோம். ஆனால் நம்ம சோலை வலிச்சிட்ருக்குது. ராக்டோம் போட்டால் தான் முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஐயோ டீம் ராக்கெட் கையில் அடி வாங்கிட்டு போகக்கூடாதுடா நம்ம சாமி. வெளியே ஃப்ளச்சிண்டர் டேக்கிள். அதை டேக்கிள் பண்ண முடியாதா? ஆனால் மிமிக்கை தான் நம்ம இப்போ அடிக்கணும்.
என்னடா இதை பண்ணாலும் அடிக்க முடியாது. அவ்வளோதான், நார்மல் குயிக் அட்டாக் போட்டாச்சு. அதுக்கு நமக்கு ராப்டோம். ஓ, நம்ம ஃப்ராகிரியர்கிட்டேருந்து மீட் பண்ணி இது எடுத்துக்கிச்சு அட்டாக்கு. அரேவா, சபாஷ். இதுதான் ஐயோ இப்படி வெறுப்பேத்துறீங்களா? பாய்சன் இப்போ நம்ம ரெட்டினியா இருக்குன்னா அது பாய்சன்டாக தான் வரும். ட்ராகன் ரேஞ்ச் என்னடா வைல்ட் கார்டு போட்டிருக்கு. எஃபெக்ட்டு ராக்டோம் போட்டு நம்மளை முடிக்க பார்க்குறாங்க, முடிக்க முடியல. ஆனால் நம்மளை அவ்வளோதான் ஃப்ளேம் சார்ஜ் போட்டு என்னடா மிமிக்கு காடி வந்துருக்கு. என்னமோ நினச்சது நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். டேய், நான் மிமிக்க தானே அடித்தேன். டபுள் டீமு 2 பேருமே சாவோட எல்லையில் உட்காந்துக்கிறோம். செத்து போயிட்டா தான் தெரியும். வருமா அடிப்பருமா, ராக்டோவும் போட்டு நிறுத்திட்டாங்க பாருமா. போமாம்மா, அவ்வளோதான், முடிச்சுட்டு விட்டாங்க. ஒரு மிமிக் நம்மளை முடிக்குது. இந்த இடத்துக்கு வந்து தோற்று போயிட்டோமே. சரி காய்ஸ், இதுவே 32 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோ போட்டால் என்ன செருப்பால் அடி வாங்க விரும்பலை. நான் உங்கள்கிட்ட செருப்படி வாங்க விரும்பலை. சரி, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிக்கலாம். சரி, டாட்டா பை பை கைஸ். அதே மாதிரி ஒன்று நினச்சிக்கோங்க, நம்ம சேனலுக்கு புதுசானா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆலில் செலக்ட் பண்ணால் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி, ஓவரா பேசாமல் இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னும் சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6 போய்மான் பிடிச்சிருக்கோம். அந்த 6 போய்மானுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் கமெண்ட்டில் தள்ளி விட்ருங்க.